நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மேலும் ஒரு அண்மை செய்தி. துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் யார் என்று இன்று இறுதி முடிவு செய்யப்பட இருக்கிறது. இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் கூடி முடிவெடுக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தங்கர் கடந்த இருந்த நிலையில அவர் ஜூலை 21ஆம் தேதி பதவி ராஜினாமா செய்தார். இந்த நிலையில வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில தான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில எதிர்க்கட்சிகளின் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் யார் என்று இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மதியம் 12:30 மணிக்கு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்துல எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல துணை ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நேற்று தினமே நடந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்துல யாரு துணை ஜனாதிபதி தேர்தலில் அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிற இறுதி முடிவு எடுக்கப்படாததன் காரணமாக இன்று மீண்டும் இந்த கூட்டம் என்பது கூட இருக்கிறது. அரசியல் சார்பு இல்லாத ஒருவரை வேட்பாளராக எதிர்க்கட்சி களமிறக்க எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பெயர் பரிசீலனையில் இருக்கிறது. இதே போல காந்தியின் பெயரும் துஷார் காந்தியின் பெயரும் பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக சார்பாக ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அங்கு வேட்பாளராக நிறுத்தி வைக்க என்பதை கவனத்தில் கொண்டு தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த முறை எதிர்க்கட்சிகள் சார்பாக வாய்ப்பு வழங்கப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில துணை குடியரசுத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகளுடைய துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் யார் என்பதற்கான இறுதி முடிவு எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது இன்று மதியம் 12:30 மணி அளவுல மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.